போலாமா? நாளைக்கு உனக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அது யார் மாதிரி இருக்கணும் கேட்டாரு. அதுதான் ப்ரப்போசல். அப்ப ரோஷன் என்ன சொல்லணும், அடி செருப்பாலேன்னு சொல்லிருக்கணும். I will think and tell you tomorrow சொல்லிருந்தேன்னா வச்சுக்கீங்களேன், ஏதோ தெரியாம சொல்லிட்டோம்னா அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பீங்க நீங்க. அவ்வளவுதான். செகண்ட் பட ஹீரோயின் போய் இதே டைலாக் சொல்லிருப்பேன். ஓகே, ஒரு படத்தோட ரைட்ஸ் நமக்கு போச்சுன்னு வச்சுக்கலாம். 3 படத்துல சுட்டாங்க எனக்கு பயங்கர வெறி ஆயிடுச்சு. 3 படத்தை நீங்க வந்து இது பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி பழி வாங்குற பாருட்டு தெலுங்கு படத்தை நான் காப்பி அடிச்சு படம் எடுக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச ஸ்கிரிப்ட் தான் வின்னர். வாழத்தோளுக்கு பதில் கோழி குண்டு வரிவேல் போய் அடிச்சு டப்பு டுப்பு எல்லாத்தையும் அடிச்சு கீழே விழுகிற மாதிரி சீன் அப்ரைஸ் பண்ணிட்டோம். அப்ப மார்னிங் டிவில 11 o'clock வந்து தெலுங்கு படம் ட்ரைலர் எல்லாம் போடுவாங்க. அப்படியே சாகசமா பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ ஓடி வராரு, காலை கொண்டா வைக்கிறாரு. இப்ப அவர் பால் மாதிரி அடிச்சு கீழே விழுறாரு. இவங்க சுட்டு வச்சா இவங்க அப்படியே சுட்டாங்க. நான் சொல்லிட்டேன், என் தோல்வி ஒத்துக்கிறேன். சரி, இப்போ காலேஜ்ல இருக்கிறதுனால வந்து உங்களை அப்படியே ரிவைண்ட் பண்ணி உங்களோட காலேஜ் டேஸ்க்கு நான் வந்து கூட்டிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் காலேஜே போல. பட் இந்த இன்டர்வியூல வந்து பல உண்மைகள் பொண்டாட்டிக்கு தெரிய வரலாம், வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கறது. வீட்ல சாப்பாடு கிடைக்காம போகலாம், அது சந்தோஷமான விஷயம். சமையல் சாப்பிடுறது வெளியில சாப்பிட்டுக்கலாம். Sir, what's the secret of your marriage? Of course me. Good husband. Good husband. Rowdy wife. நான் அதுக்கு முன்னாடி வருஷமால பார்த்து கட்டினா இந்த மாதிரி பொண்டாட்டி தான் கட்டணும் நினைச்சிட்டு இருந்தேன். சோ அந்த ஃபீலிங்லயே தான் நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்களா சார்? இல்ல அதெல்லாம் இல்ல. அது எல்லா படத்துலயும் பார்த்தா அப்படி எல்லாம் தோணும். நிறைய படத்துல தோணும். டக்குன்னு பயம்லாம் இல்லையா சார்? பயந்தா ரூம் மாத்திட்டு போயிடும். அவ்வளவுதான். சார் பேய் நான் அப்படி படத்துல காட்டுற மாதிரி தான் சார். பின்னாடி வந்து உடம்பு இல்ல அந்த மாதிரி ஏதாவது ராசிகனா மாதிரி எல்லாம் ஒரு அழகா பேய் வந்தா பரவாயில்லையா? அத நினைப்பாங்கல்ல, அரண்மனை மாதிரி ஒரு பேய் படம் எடுக்கிறாரு சுந்தர் சி, ஆம்பளை தனியா தூங்குறதுக்கு பயப்படுறாரா? பல ஆம்பளைகள் இப்படிதான் இருக்காங்க. காஞ்சனா 4th பார்ட் வந்துருச்சு. 5th பார்ட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமே சார்? ஐயோ வேண்டாங்க, அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். Thanks. Love you. எனக்கு ஆக்சுவலா ஒரு ஆசை இருக்கு. கிராஸ் ஓவர் இல்ல, அரண்மனை கலகலப்பை மிக்ஸ் பண்ணி ஒரு படம், அரண்மனையில் கலகலப்பு. ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லவ் இல்ல ஒன் சைடு லவ் அதெல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க சார்? அப்புறம் டைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கதைகள்லாம் வந்து வருது. அதெல்லாம் இப்போ வந்து சில படங்கள் பார்க்கும்போது என் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க, பாரு உங்க அம்மாவால இது மிஸ் ஆச்சுங்கிற. எந்த நோய் தோழி ஒரு சாங் இருக்கும். அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் மாறி கல்வி நைலாந்து மொரிஷியஸ் வந்து அங்க இடத்துல கேரளா லொகேஷன் போய் கடைசியா ப்ரொடக்ஷன்ல சொல்லிட்டாங்க மகாபலிபுரம் பக்கத்துல ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லாம தெரியல, திட்டாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நான் சொன்னேன், அந்த சாங் தப்பிக்க ஒரே வழி கிளாமர் தான். பிரசாந்த் கிரண் மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் சட்டப்பட்ட. சோ அரண்மனை இந்த பிரான்சைஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்ன்ற விஷயம் சார். இல்ல அது சக்சஸ் தான், பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஆக்ஷன் படம் ஓடிந்தா அது ஒரு ஆக்ஷன் 2 ஆக்ஷன் 3 ஆமா, அது ஒரே படத்தை ஊத்திட்டோம்னா அதை நிறுத்திட்டோம்.